இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த ஃபாக்ஸ் அண்ட் த கோட். இது ஒரு மாரல் ஸ்டோரி. ஒன்ஸ் upon a time, a hunting fox fell into a deep well and couldn't get out. After trying for hours, the fox heard footsteps approaching. It was a thirsty goat. இந்த பேராகிராஃப் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக தமிழ் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமயம் இல்லை ஒரு நாள் அந்த மாதிரி எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போது எ ஹன்னிங் ஃபாக்ஸ்னால் தந்திரமான நரி. ஃபெல் இன்டு எ டீப் வெல். டீப் வெல்ங்கிறது ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்துளை கிணறுல என்ன செஞ்சிருச்சு? ஃபெல் இன்டு எ அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்குள்ளே விழுந்துருச்சு. அண்ட் குட்டின்ட் கெட் அவுட். அதால் என்ன செய்ய முடியல? வெளியேற முடியாமல் தவிச்சிருக்கு. ஸோ வெளியேற முடியல, குட்டின்ட் கெட் அவுட். ஆஃப்டர் ட்ரையிங் ஃபார் ஹவர்ஸ். ரொம்ப நேரமும் முயற்சி பண்ணியிருக்கு. ஓகே, ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி அதால் என்ன பண்ண முடியல? வெளியே வர முடியலை. அண்ட் த ஃபாக்ஸ் ஹியர்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்ரோச்சிங். இப்போ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபுட் ஸ்டெப் அப்ரோச்சிங் அப்படிங்கும்போது ஃபுட் ஸ்டெப் அப்ரோச்சிங் கிடையாது, ஏதோ ஒன்று அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, அதோட சவுண்டு அதுக்கு கேட்குது. அதுதான் அதோட ஃபுட் ஸ்டெப், காலடி தடம் கேட்குது அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், இட் வாஸ் தர்ஸ்டி கோட். அது வர்றது என்னது அப்படின்னா ஒரு ஆடு. அது ரொம்ப தாகமாக இருக்கிற ஒரு ஆடு. தாகத்தில் ஏதோ கிணற நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. குட் டே மிஸ்டர் ஃபாக்ஸ், செட் த கோட், பியரிங் இன் டு த வெல். வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தர்? கோட் அதாவது ஆடு ஃபாக்ஸுக்கிட்ட குட் டே மிஸ்டர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குது. இங்கே பியரிங்கிறது என்ன அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஸோ பியரிங் இன் டு த பால், கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குது. யார் பார்க்குறது? ஆடு பார்க்குது. எட்டி பார்த்துக்கிட்டே ஆடு என்ன கேட்குது? வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தேர்? நீ அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அங்கே என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி ஆடு கேட்குது. த ஸ்லை ஃபாக்ஸ் குவிக்லி saw an opportunity. Oh, Mr. Coat, he said with a crane, I have found the coolest, most refreshing water down here. Why don't you join in and join me? இங்கே ஸ்லை ஃபாக்ஸுங்கிறது தந்திரமான நரி அப்படின்னு அர்த்தம். குவிக்லி அப்படிங்கிறது விரைவில், சீக்கிரமாக செய்கிற ஒரு வேலையை சொல்கிறது. saw the opportunity, ஒரு வாய்ப்பை கண்டது. ஓ, கோட் வந்திருக்கு, அப்போ அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை தவற விடாத நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த கோட்டை பார்த்து ஹாய் கோட் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிஸ்டர் கோட் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து புன்னகை செஞ்சுருக்கு. ஆல்ரெடி கோட் கேட்டுச்சு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கான ஆன்சர் தான் இது. நான் இங்கே குளிர்ச்சியாகவும் ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய தண்ணியில் இருக்கிறேன், அதை கண்டுபிடிச்சேன், அதனால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போது அதோட மட்டும் நிற்காமல் ஒய் டோன்ட் யூ ஜாயின் இன், ஏன் நீ என் கூட சேர்ந்து இங்கேயே நீயும் இருக்கக்கூடாது, இந்த தண்ணியில் நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குது. வித்தவுட் திங்கிங் த கோட் லிப்ட் இன் டு த வெல் டு குவென்ச் ஹிஸ் thirst. As soon as he finished drinking, he looked up and realized there was no way out. Without thinking, சற்றும் யோசிக்காமல், அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா த கோட் லிப்ட் இன் டு த வெல் டு குவென்ச் ஹிஸ் thirst. அதுக்கு ஆல்ரெடி தாகம் இருந்ததுனால என்ன செய்கிறது? அது தாகத்தை தீர்த்துக்கிறது. குவென்ஸுங்கிறது தீர்த்துக்கிறது. ஓகே, அதோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த கோட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த கிணத்துல குதிச்சிடுச்சு. as soon as he finished drinking, அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் யோசிக்காமல் உள்ளே விழுந்து அது என்ன பண்ணியிருக்கு? அதோட தாகத்தை தீர்த்துக்குச்சு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் he looked up and realized there. அப்போ தான் அது யோசிச்சிருக்கு, ரியலைஸ் பண்ணியிருக்கு. அப்போ தான் அது என்ன பண்ணுது? உணருது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது. he looked up and realized there was no way out. நம்மளுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதையே எப்போ ரியலைஸ் பண்ணுது? தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது ரியலைஸ் பண்ணுது. How do we get out of here, Mr. Fox? asked the goat, panic setting in. இங்கேருந்து எப்படி வெளியேறது நரி அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடைய கோட் கேட்குது. யார்கிட்ட? அந்த நரிக்கிட்ட. The fox now perched on the coat's back, leaped to the edge of the well and climbed out. You should have thought about that before jumping in, Mr. Goat. Next time, be sure to look before you leap. The fox now perched on the coat's back.
இப்போது பர்ச்னா நம்ம தெரியும், பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம சுமந்துட்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போது இந்த நரியை இப்போ இங்கே யார் சுமக்கிறது அப்படின்னா அந்த கோட்டோட முதுகில் நரி வந்து ஏறி அமர்ந்துக்குச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லீப்ட் டு த எட்ஜ் ஆஃப் த வெல், அதாவது உடனே என்ன செஞ்சு கிணத்தோட விளிம்பில் குதிச்சு அது அங்கேருந்து வெளியேறி போயிடுச்சு. கிளைம்புடுங்கிறது வந்து மேலே ஏறுறது. ஃபஸ்ட்டு அது நரியோட முதுகில் ஏறிச்சு, அப்புறம் கிணத்தோட விளிம்பில் பட்டு அங்கேருந்து குதிச்சிருச்சு. லீப்ட் டு த எட்ஜ் அப்படின்னா கிணத்தின் விளிம்பில் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹாவ் தாட் அபவுட் தேட் பிஃபோர் ஜம்பிங் இன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, குதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், யோசிக்காமல் குதிச்சிருக்கக்கூடாது. அதை தான் சொல்லுது மிஸ்டர் ஆடு நீங்கள் குதிக்கும் முன்னாடி அதை பற்றி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம், அடுத்த முறை. நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த முறை. பி ஷுர் டு லுக் பிஃபோர் யூ லீப். நீங்கள் அடுத்த முறை குதிக்கும் முன்னாடி கண்டிப்பாக என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ ஆக்ட். எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கதை வழியாக எப்படி ஆங்கிலம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங்.